நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 32 வசனங்கள். அப்போஸ்தலர் 5:12 முதல் 32. தியான வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பரிசுத்த மத்தேயு 16:18. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே சிலுவையும் நானும் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் செபியுங்கள். தொண்டையிலே சில கஷ்டங்கள் ஏற்பட்டபடியினாலே என்னுடைய வார்த்தைகள் தெளிவாக இல்லாவிட்டாலும் தயவு செய்து பொறுத்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். விரைவில் பரிபூர்ண சுகமடைய உங்களுடைய ஊக்கமான ஜெபத்தை வேண்டியிருக்கிறோம். அருமையானவர்களே, பேதுருவை குறித்து நாம் பார்த்தபொழுது பேதுரு, யூதாஸ் 2 சீடர்களை குறித்து நாம் பார்த்தோம். அதில் பேதுரு வீழ்ச்சி அடைந்த நிலை, அந்த வீழ்ச்சியின் மத்தியிலே அவனுக்கு கிருபையின் வழி அல்லது கிருபையின் வாசல்கள் கிடைத்ததை நாம் தியானித்தோம். இன்று வீழ்ந்து போனவன், வீழ்ச்சி அடைந்தவன், அவன் வீழ்ச்சி அடைந்தவனை ஆண்டவர் வழி நடத்துகிறார். அவன் எழுந்து நிற்கிறான். எழுந்து நிற்பது மாத்திரம் பெரிதல்ல. விழுந்து போன இடத்திலே நான் எழுந்து நிற்கிறேன், நல்ல காரியம். ஆனால் அந்த இடத்திலே நின்று கொண்டிருப்பதல்ல, நான் எடுத்த தீர்மானங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். அவன் தீர்மானிக்கிறான், அந்த தீர்மானத்தை செயல்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அதைத்தான் இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். பரிசுத்த பேதுரு வீழ்ச்சி அடைந்தான். அவனுக்கு வழிகள் திறந்து கொடுக்கப்பட்டன. ஆண்டவருடைய கிருபையின் வழிகள் அவனுக்கு காட்டப்பட்டன. அவைகளை பெற்றுக்கொண்ட அவன் போதும் என்று இருக்கவில்லை. அந்த பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை அவன் நடைமுறைப்படுத்தினான். முழுமையான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் தீர்மானம் எடுப்பது மாத்திரமல்ல, நான் இயேசப்பாவுக்காக வாழுவேன், ஆண்டவருடைய சாட்சியாய் ஜீவிப்பேன் என்ற ஒரு தீர்மானம் மாத்திரமல்ல, இயேசப்பாவுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி அவன் பயணிக்கின்றான். நடையெடுத்து வைக்கின்றான், அடிகளை எடுத்து வைக்கின்றான். ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழுகின்ற வாழ்வுக்கு தன்னை அர்ப்பணித்தவன் மறுபடியுமாய் அந்த அர்ப்பணிப்பின் பாதையில் ஆண்டவரை பிரியப்படுத்தும்படியாக அவன் செல்லுகிறான். ஆம், பேதுருவுக்கு கிடைத்த அந்த வழிநடத்துதலின் பிரகாரமாக அவன் மேற்கொண்ட 7 படிகளை நாம் பார்க்கலாம். அவன் ஏறி சென்ற 7 படிகள். இல்லை என்றால் ஆண்டவருடைய பணிக்காக அவன் தீர்மானித்த தீர்மானத்தில் அவன் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்று சொல்லலாம். முதலாவதாக அவன் நினைவு கூர்ந்தான். பரிசுத்த லூக்கா 22ஆம் அதிகாரம் 61வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய வசனத்தை உடனே நினைவு கூர்ந்தான் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வசனம் ஏதோ கடந்து செல்வதற்காக அல்ல, கடவாது எண்ணிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. நினைவு கூற வேண்டிய காரியங்களை நினைவுபடுத்துகின்ற தேவனுடைய வார்த்தையை அல்லல் தட்டக்கூடாது. இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை நினைவு கூறுகிறான். என்ன நினைவு கூறுகிறான்? நீ என்னை சேவல் கூவுகிறதுக்கு முன்னே 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொன்ன அந்த வார்த்தை அவன் உள்ளத்தின் ஆழத்தில் பசுமரத்தாணி போல் அடிக்கப்பட்டு விட்டது. ஆகையினாலே அந்த ஆணியடித்த அந்த துன்பம், துயரம், இவைகளுக்கு ஒரு விடியல் அல்லது இவைகளுக்கு ஒரு அருமருந்து வேண்டுமென்றால் என் ஆண்டவருடைய வார்த்தையை நினைக்க வேண்டும். என் ஆண்டவருடைய வார்த்தையை நினைக்க வேண்டும். ஆம், அவர் உனக்காக எனக்காக எவ்வளவு செய்திருக்கிறார், எத்தனையான நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனையான கிருபைகளை கொடுத்திருக்கிறார். நீ விழுந்து கிடந்தாலும் உன்னை தூக்கி எடுத்து சரியான பாதையிலே வழிநடத்தி உன்னோடு பயணித்து கொண்டிருக்கிறாரே. கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான சகோதரா, சகோதரி, நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை நினைக்கிறவர்களாக இருக்கிறோமா? உனக்காக
எனக்காக ஆண்டவர் பட்ட பாடுகளை எண்ணி பார்க்கிற இந்த வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய வார்த்தையை நினைப்போம். வருத்தப்படு பாரம் சுமக்கிறவனே என்னிடத்தில் வா என்று சொன்னாரே, அவரிடத்தில் வரும்படியாக நினைவுபடுத்தப்படுகிறோம். அவருடைய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக நினைவு கூறப்படுகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி சகோதர ஐக்கியத்தை குறிப்பிட்டாரே, அந்த வார்த்தைகளை நாம் நினைவு கூறுவோம். யாரிடமாவது இந்த நாட்களில் நான் இன்னும் முறைத்து கொண்டு வீம்பு பாராட்டி கொண்டு சமாதான குறைச்சலை நான் நடவடிக்கையாக மேற்கொண்டு இருப்பேன் என்றால் தயவு செய்து நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை நினைவு கூறுவோம். ஆண்டவருடைய வார்த்தையை நினைவு கூறுவோம். எப்பொழுதும் விழிப்பாயிருங்கள் என்று சொன்னாரே, ஜெபம் பண்ணுவதிலே நீங்கள் தீவிரியுங்கள் என்று சொன்னாரே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னாரே, ஆவியின் கனி வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னாரே. நினைவு கூறுவோம், நினைவு கூறுவோம். எந்த பகுதி என்னிலே மறைந்து இருக்கிறதோ, மறக்கப்பட்டு இருக்கிறதோ, அதை இந்த நாட்களில் என் ஆண்டவரே நீர் எனக்கு நினைவுபடுத்தும், அவைகளிலே நான் நிலைத்திருக்க உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். அவன் நினைவு கூர்ந்தான், நினைவு கூர்ந்தான். இரண்டாவதாக அவன் வெளியே போய் மனங்கசந்து அழுதான். லூக்கா 22:62 அதை சொல்லுகிறது. வெளியே போய் மனங்கசந்து அழுதான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அவன் வெளியே போனான். இப்பொழுது எங்கே இருக்கிறான்? அக்கிரமக்காரர், அவிசுவாசிகள், ஆகாமியம் நடப்பிப்போர் அவர்களுடைய மத்தியில் அவன் குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறான். வெளியே கிளம்புகிறான். நினைத்து பார்க்கிறவன் வெளியே போய் அந்த கூட்டத்தை விட்டு அவன் பிரிக்கப்படுகிறான். அந்த கூட்டத்தை விட்டு தனியே வருகிறான். இது நான் நிற்க வேண்டிய ஒரு கூட்டம் அல்ல. என் ஆண்டவரை துன்பப்படுத்தி துயரப்படுத்தி அவமானப்படுத்துகிற இந்த கூட்டத்தோடு நான் இருக்கக்கூடாது. அவன் வெளியே வந்து மனங்கசந்து அழுகிறான், மனங்கசந்து அழுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ எந்த பாவ காரியத்திற்கு மத்தியிலே நீ உட்கார்ந்து கொண்டே இருக்கிறாயோ அந்த இடத்தை விட்டு வெளியே வா. நீ ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி நீ தீர்மானிக்கிறாய், நினைவு கூறுகிறாய். அப்படி என்றால் நீ அந்த இடத்தை விட்டு வெளியே வா. வெளியே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நீ நினைக்கிற நீ வெளியே வந்து மனங்கசந்து அழு. யூதாசும் தான் செய்த பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டான். ஆனால் அவன் வெளியே வரவில்லை. எந்த மனிதர்களை தூண்டப்பட்டானோ அந்த மனிதர்களை நோக்கி உள்ளே பழையபடியும் அவரிடத்தில் அவன் ஓடுகிறான். அது உண்பாடு என்று சொல்லிவிட்டார்கள். ஆண்டவரை பாடுபடுத்துகிற இந்த கூட்டத்தோடு அவன் இணைக்கப்பட்டபடியினாலே மரணத்தை சந்தித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக கல்லறையின் இடத்திற்கு ஓடினான். பரிசுத்த லூக்கா 24:12 பார்ப்பீர்கள் என்றால் கல்லறையின் இடத்திற்கு ஓடினான். உன் ஆண்டவர் உயிர் தெழுந்தார் என்பதை நீ உறுதிப்படுத்துவதற்கு திறந்த கல்லறை அண்டையிலே ஓடிவா. என் ஆண்டவர் மரணத்தோடு அந்த மண்ணோடு மண்ணாக மக்கிவிடவில்லை. மரணம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. அவர் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு கல்லறையின் இடத்திற்கு வா. ஜீவனுள்ள ஆண்டவரை காண்பதற்கு கல்லறையின் இடத்திற்கு வா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பாடு மரணங்களோடு கூட ஆண்டவருடைய வாழ்க்கை முடிந்து விடவில்லை. அதற்கு பின்பாக ஒரு உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதலே நமக்கு நற்செய்தி. அதுவே சுவிசேஷம். அதை அறிவிக்க அருமையான தேவனுடைய பிள்ளையே, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய கல்லறை அண்டைக்கு வா. கல்லறை, வெற்று கல்லறையை பார். உன் ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்பதை அது உன் வாழ்க்கையிலே அடித்து கூறட்டும். அந்த சாட்சியை நீ உலகத்திற்குள்ளாக கொண்டு செல். இயேசு எங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிற அனுபவத்திற்குள்ளாக ஓடிவா. நான்காவதாக உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்தான் என்று சொல்லி பரிசுத்த லூக்கா 24:34 குறிப்பிடுகிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்தான். ஜீவனுள்ள ஒரு ஆண்டவரை பார்க்கிறான். ஜீவனுள்ள ஆண்டவருடைய தரிசனம் அவனுக்கு கிடைக்கிறது. தேவ பிள்ளையே, நீ விழுந்து போனவனாக, வீழ்ச்சியடைந்தவனாக, ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை செய்தவனாக இருந்தாலும் அவருடைய கிருபையை பெற்று அவரிடமாய் நீ திரும்புகின்ற பொழுது, அவரை சந்திக்கின்ற பொழுது, அருமையான கர்த்தருடைய பிள்ளை, மேலான ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த அனுபவம் உனக்கு இருக்கிறதா? யோபு சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. நீ அந்த விசுவாச அறிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கிறாயா? நீ கிறிஸ்தவனாக இருப்பதினால் அல்ல,
உன் மீட்பர் உன்னோடு இருக்கிறபடினாலே, உயிரோடு இருக்கிறபடினாலே நீ ஜீவனுள்ள கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கிறாய். இந்த ஜீவனுள்ள ஆண்டவர் என் வாழ்க்கையிலே ஜீவிக்கின்ற பொழுது நான் உயிரோட்டமுள்ள ஒரு கிறிஸ்தவன். அவன் உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்தான். சாதாரணமான ஆட்களே அல்ல, உயிர்த்தெழுந்த ஆண்டவர், வல்லமையுள்ள தேவன், ஜீவனுள்ள ஆண்டவர். அடுத்தபடியாக பார்த்தார், பாவத்தை அறிக்கையிட்டான். பரிசுத்த யோவான் 21:17 ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் பெருமூச்சோடு, வேதனையோடு, மனக்கிலேசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் பாவங்களை அறிக்கை செய்கிறான். ஆண்டவரே, நீர் அறிவீர், எல்லாவற்றையும் நீர் அறிவீர் என்று சொல்லுகிறான். உமக்கு தெரியாது ஒன்றுமில்லை, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாய் என்று கேட்கிறார். அது அவனுடைய குற்றத்தை திரும்ப திரும்ப உணர்த்தக்கூடியதான வார்த்தையாக இருந்தபடினாலே துக்கப்பட்டவனாக, அப்பா நீர் எல்லாவற்றையும் அறிவீர் என்று சொன்னான். உன் தகப்பனிடத்தில் எல்லாவற்றையும் அறிக்கை செய். தீர்மானிப்பது மாத்திரம் போதாது, அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்கிறதை விட்டுவிடவும் வேண்டும். அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டான் என்று சொல்லி அப்போஸ்தலர் 4:8 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை பெற்றுக்கொண்டான். மனுஷனாக அவன் தழுமினவனாகத்தான் இருந்தான். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது வல்லமையான ஒரு பிரசங்கியாக, வல்லமையான ஒரு ஊழியக்காரனாக 3000 5000 என்று சொல்லி மக்கள் தேவனிடமாய் சேர்க்கப்படுவதற்கு காரணமாயிருந்தான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் யாரோ ஒரு கூட்டத்தாருக்கு மாத்திரம் சொந்தமல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய துணை வேண்டும். இல்லை என்றால் நாம் பலவீனர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டான், நிறைவாக கிறிஸ்துவுக்கென்று வல்லமையான கிரியைகளை செய்தான் என்பதை அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் அந்த 12 முதல் 32 வசனங்களை நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவுக்காக வல்லமையான கிரியைகளை செய்வதற்கு அவன் தன்னை கையெடுத்து கொடுக்கிறான். வாழ்வின் இறுதி பரியந்தம், அவன் மரண பரியந்தம் ஆண்டவருடைய வல்லமையான ஒரு ஊழியக்காரனாக செயல்பட்டான். தடுமாற்றமில்லை, ஏமாற்றமில்லை. அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரீதியாய் வாழ்ந்தான். நாமும் கூட அவ்விதமான உன்னதமான தேவனுடைய பணிவிடைக்காரர்களாக உத்தமமும் உண்மையுமாய் அவரை பின்பற்றி செல்ல நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென்.